கர்நாடகா, தமிழகம் இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மலர் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மலர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டு முழுவதும் இதமான சீதோஷ்ண நிலை காணப்படுவதால் சுமார் 5000 ஏக்கரில் பசுமை குடில்கள் அமைத்தும் திறந்த வெளியிலும் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மலர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காவிரி பிரச்சனையால் கடந்த 25 நாட்களாக கர்நாடகம், தமிழகம் இடையே போக்குவரத்து முடங்கியுள்ளதால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான மலர்கள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஃப்ளவர் ஆக்ஷன் மார்க்கெட், அதே மாதிரி பெங்களூர் சிட்டி மார்க்கெட், இந்த இடத்துல தான் நாங்கள் பூ கொண்டு போய் விற்க முடியும். அதாவது ஒசூர் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோஜா, ஜெர்பரா, கார்னேஷன், எல்லோ டைசி, ப்ளூ டைசி, கிரிசாந்திமம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 வகையான மலர்கள் இங்கேருந்து போயிட்டுருக்கு. அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மல்லி, முல்லை, கனகாம்பரம், இந்த பூவெல்லாம் கூட ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 வண்டி பாஸ் ஆகும் கர்நாடகாவுக்கு, பெங்களூருக்கு. இது எல்லாமே ஸ்டாப் ஆனதுனால எங்கள் விவசாயிகளுக்கு கடந்த 20 நாளில் ஒரு 30 கோடி அளவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஓசூர் பகுதியில் உற்பத்தியாகும் ரெட் பட்டன், கரிஸ்மா, டச், 5 ஸ்டார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ரோஜா மலர் வகைகள் கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மற்ற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மலர் விற்பனை அதிகரிக்கும் என ஏற்றுமதியாளர்கள் கருதி வந்த நிலையில் ஏற்றுமதி செய்ய முடியாமல் மலர்கள் தேக்கமடைந்துள்ளது. அதனால் தொழிலில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஏற்றுமதியாளர்கள். 20-23 நாளாக நடக்கிற பிரச்சனைனால எனக்கு வண்டி ஓட மாட்டேங்குது. நான் இந்த ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் வச்சுருக்கேன். இப்போ அடிக்கடி பெங்களூர் போயிட்டே இருப்போம் டெய்லி. அதனால தான் நான் டியூ போட்டு வண்டி எடுத்திருக்கேன். இப்போ நான் 20 நாளாக பிரச்சனைனால வண்டி ஓடலை. இப்போ நான் அந்த டியூ கட்டுற பணம் என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. இப்போ இதனால் நான் மட்டுமே கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது யாரோ பண்ணுற பிரச்சனைக்காக நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இரு மாநில போக்குவரத்தும் சீரடைந்தால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரம் காக்கப்படும் என மலர் சாகுபடியாளர்கள் தெரிவிக்கின்றனர். முரளி, நியூஸ் 7 தமிழ், ஓசூர்.